ஸ்ரீலங்கா vs பங்களாதேஷ் தேர்ட் T20 மேட்ச் பிரமதேசா ஸ்டேடியம் கொழும்புல நடக்க போகுது. இந்த மேட்சோட ஃபேண்டசி ப்ரிவ்யூ GLSL டீம் எப்படி மேக் பண்ணது பத்தி தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். கொழும்பு பொறுத்த வரைக்கும் நியூட்ரல் ட்ராக்கா கன்சிடர் பண்ணலாம். ரீசன்ட் டைம்ஸ்ல இங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ரன்ஸ் பெருசா வரல. லாஸ்ட் 10 மேட்ச்ல ஒரு தடவை கூட 200 ரன்ஸ் இங்க ரெஜிஸ்டர் ஆகல. மேக்ஸிமம் 160-170 ரேஞ்சில் தான் ஸ்கோர் வருது. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் இனிஷியலாக பேசஸுக்கு கொஞ்சம் சப்போர்ட் கிடைக்கும், மற்றபடி ஸ்பின்னர்ஸ் தான் இங்கே எஃபெக்டிவாக இருப்பாங்க. டாஸ் வின் பண்ணுற டீம் கேப்டன் சேசிங் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. செகண்ட் இன்னிங்ஸில் பால் பேட்டுக்கு வரும், பேட்டிங் ஈஸியாக இருக்கும். லாஸ்ட் 10 மேட்ச்சில் 9 மேட்ச் சேஸ் பண்ண டீம் தான் இங்கே வின் பண்ணியிருக்காங்க. மேட்ச் டேல ரெய்னிங் சான்ஸ் இருக்கு, ஸோ மேட்ச் டிஸ்டர்ப் ஆகலாம். ஓவர்காஸ்ட் கண்டிஷன். இனிஷியலாக பேசஸ் இங்கே எஃபெக்டிவாக இருப்பாங்க, அதை கன்சிடர் பண்ணிக்கங்க. ஓவராலாக 43 T20 மேட்சஸ் இங்கே நடந்திருக்கு. பேட் ஃபர்ஸ்ட் போன டீம் 19 டைம்ஸும் சேஸ் போன டீம் 24 டைம்ஸும் இங்கே வின் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோராக 152 ரன்ஸ் இருந்திருக்கு. ஸ்கோரிங் பேட்டர்னு பார்த்தா பெலோ 150 19 டைம்ஸும் 150-169 9 டைம்ஸும் 170-189 11 டைம்ஸும் எபோவ் 190 4 டைம்ஸும் இங்கே ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. ஸ்ரீலங்கா ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் வின் பண்ணாங்க, தென் செகண்ட் மேட்ச்சில் லாஸ் ஆனாங்க. இந்த மேட்சுக்கு அவிஷ்கா ஃபெர்னாண்டோக்கு பதிலாக கமிண்டோ மெண்டிஸ் ஆடுறதுக்கு சான்ஸ் இருக்கு. தென் கருணரத்னே இல்லை வாண்டர்சேக்கு பதிலாக வெள்ளாலக்கே உள்ள வரவும் சான்ஸ் இருக்கு. துஷாரா, ஃபெர்னாண்டோ, தீக்ஷனா, வாண்டர்சே 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. ஷனகா அண்ட் கருணரத்னே ஓவர்ஸ் ஷேர் பண்ணலாம். பவர் பிளேல துஷாரா அண்ட் ஃபெர்னாண்டோ 2 ஓவர்ஸ் பவுல் பண்ணுவாங்க. தென் ஷனகா அண்ட் தீக்ஷனா 1 ஓவர் பவுல் பண்ணுவாங்க. டெத் ஓவர்ஸில் துஷாரா 2 ஓவர் பவுல் பண்ணுவார். தென் ஃபெர்னாண்டோ, வாண்டர்சே அண்ட் தீக்ஷனா 1 ஓவர் பவுல் பண்ணுவாங்க. பங்களாதேஷ் லாஸ்ட் மேட்ச்சில் வின் பண்ணியிருக்காங்க. பேட்டிங் அண்ட் பவுலிங்கில் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணாங்க. 11ல் பெருசாக சேஞ்சஸ் பண்ண மாட்டாங்க. வின்னிங் காம்பினேஷனோடய ஆடலாம். ஷொரிஃபுல் இஸ்லாம், சைஃபுதீன், முஸ்தாஃபிசுர் ரஹ்மான், மெஹதி ஹசன் அண்ட் ரிஷாத் ஹுசேன் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. ஷமீம் ஹுசேன் சம்டைம் 1 or 2 ஓவர்ஸ் பவுல் பண்ணலாம். பவர் பிளேல ஷொரிஃபுல், முஸ்தாஃபிசுர், சைஃபுதீன் 2 ஓவர்ஸ் பவுல் பண்ணுவாங்க. டெத் ஓவர்ஸில் ஷொரிஃபுல், முஸ்தாஃபிசுர், ரிஷாத் ஹுசேன் அண்ட் சைஃபுதீன் பவுல் பண்ணுவாங்க. ஸ்ரீலங்கா விக்கெட் கீப்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் குசால் மெண்டிஸ் அண்ட் குசால் பெரேரா. மெண்டிஸ் பேட்டிங் ஓப்பன் பண்ணுவார். நல்ல ஃபார்மில் இருக்கிற பிளேயர். லாஸ்ட் மேட்ச்சில் ரன் அவுட் ஆயிருந்தார். இந்த வென்யூவில் குசால் மெண்டிஸோட ரெக்கார்ட்ஸ் அவ்வளோ கிரேட்டாக இல்லை. 19 ஆவரேஜில் 232 ரன்ஸ் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. பட் அகென்ஸ்ட் பங்களாதேஷ் 48 ஆவரேஜில் 523 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. சூப்பராக ஆடிருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம் நல்லா இருக்கு. தென் க்ளவ் ஒர்க்கும் குசால் மெண்டிஸ் தான் பண்ணுவார். ட்ராப் பண்ணுறது ரொம்ப ரிஸ்க், பட் கேப்டன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணுறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணி பார்க்கலாம் இந்த மேட்சுக்கு. குசால் பெரேரா 1 டவுனில் பேட்டிங் ஆடுவார். ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் டீசெண்டாக ஆடிருந்தார், பட் செகண்ட் மேட்ச்சில் ஃபெயிலியர். பெரேரா அகென்ஸ்ட் பங்களாதேஷ் சூப்பராக ஆடிருக்காரு. 39 ஆவரேஜில் 390 ரன்ஸ் கிட்ட ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இந்த வென்யூவில் 28 ஆவரேஜில் 442 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. 20-30 ரன்ஸ் மினிமம் ஸ்கோர் பண்ணலாம். பதும் நிசங்கா பேட்டிங் ஓப்பன் பண்ணுவார். நல்ல ஃபார்மில் இருக்கிற பிளேயர். அகென்ஸ்ட் பங்களாதேஷ் 33 ஆவரேஜில் 164 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. நிசங்கா இந்த வென்யூவில் ரொம்ப புவராக ஆடியிருக்காரு. 5 இன்னிங்ஸில் 74 ரன்ஸ் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. தென் லங்கன் பிரீமியர் லீக்ல 16 இன்னிங்ஸில் 162 ரன்ஸ் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. பேட்டிங் ஆவரேஜ் பெலோ 10ல் இருக்கு. ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறதா இருந்தால் கிராண்ட் லீக்ல வேணால் ட்ராப் பண்ணி பார்க்கலாம். ரெக்கார்ட்ஸ் கிரேட்டாக இல்லை, பட் டீசன்ட் பிளேயர், எப்போ வேணாலும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலாம். அவிஷ்கா ஃபெர்னாண்டோ நம்பர் 4ல் ஆடுவார். பெருசாக ஃபார்மில் இல்லை. T20 பேட்டிங் ஆவரேஜ் 11.1ல் தான் இருக்கு. ரொம்ப புவராக இருக்கு. இந்த வென்யூவில் 5 இன்னிங்ஸில் 74 ரன்ஸ் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அகென்ஸ்ட் பங்களாதேஷ் 5 இன்னிங்ஸில் 17 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு 35 பால்ஸில். சரிதா அசலங்கா நம்பர் 5ல் பேட்டிங் ஆடுவார். நல்ல ODI பிளேயர். T20ஸில் பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணுறதில்ல, பட் அசலங்கா இந்த வென்யூவில் டீசெண்டாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. 32 ஆவரேஜில் 226 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. தென் இங்கே ODSல பவுலிங்கில் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. பட் T20ஸில் பெருசாக பவுல் பண்ணுறதில்ல. இந்த மேட்சுக்கு சம்டைம் பவுல் பண்ணலாம். அகென்ஸ்ட் பங்களாதேஷ் 38 ஆவரேஜில் 188 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இந்த மேட்சுக்கு சரிதா அசலங்கா குரூஷலாக இருக்கலாம். ஷனகா நம்பர் 6ல் பேட்டிங் ஆடுவார். எப்போவாவது ஒரு மேட்ச்சில் பேட்டிங்கில் டீசெண்டாக ஆடக்கூடிய பிளேயர்.
அதுவும் சீரிஸோட லாஸ்ட் மேட்ச்ல டீசெண்டா ஆடுற பிளேயர். இந்த வென்யூல ரெக்கார்ட்ஸ் பெருசா இல்ல. பேட்டிங்ல 12 ஆவரேஜ்ல 179 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணிருக்காரு. தென் பவுலிங்ல 9 இன்னிங்ஸ்ல 4 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. பட் இங்க பவுலிங்ல மினிமம் 2 ஓவராவது பவுல் பண்ணுவாரு. தென் பேட்டிங்கும் ஆடுறதால டீம்ல கன்சிடர் பண்ணுங்க. இந்த மாதிரி லாஸ்ட் மேட்சஸ்ல டீசெண்டா ஆடக்கூடிய பிளேயர். அகேன்ஸ்ட் பங்களாதேஷ் பேட்டிங் அண்ட் பவுலிங்ல டீசெண்டா ஆடி இருக்காரு. கருண் ரத்னே பேட்டிங்ல ஆல்மோஸ்ட் நம்பர் 7ல ஆடுவாரு. பெருசா ஃபார்ம்ல இல்ல. இந்த வென்யூல ஓடிஎஸ்ல பேட்டிங் அண்ட் பவுலிங்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. பட் T20ஸ்ல பெருசா ரெக்கார்ட்ஸ் இல்ல. அகேன்ஸ்ட் பங்களாதேஷும் ரெக்கார்ட்ஸ் பெருசா இல்ல. இங்க பவுலிங்ல 2 ஓவர்ஸ் கிட்ட பவுல் பண்ணுவாரு. கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணி பாருங்க பேட்டிங் அண்ட் பவுலிங் பண்றதால. இங்க பேட்டிங்ல சம் டைம் டாப் ஆர்டர் கொலாப்ஸ் ஆக சான்ஸ் இருக்கு. ஸோ கருண் ரத்னே பேட்டிங்ல டீசெண்டா ஆடலாம். வெள்ளாலகே 11ல இருந்தா டீம்ல கன்சிடர் பண்ணுங்க. இந்த வென்யூல ஓடிஎஸ்ல சூப்பரா பவுல் பண்ணிருக்காரு. கொத்தா விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. தீக்ஷனா 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாரு. விக்கெட் டேக்கிங் பவுலர். எவ்ரி மேட்ச்லயும் ஒரு விக்கெட்டாவது எடுக்கிறாரு. இந்த வென்யூலையும் சூப்பரா பவுல் பண்ணிருக்காரு. T20s பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல இங்க சூப்பரா பவுல் பண்ணிருக்காரு. பட் செகண்ட் இன்னிங்ஸ்ல 5 இன்னிங்ஸ்ல 2 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. அதையும் கன்சிடர் பண்ணுங்க. பட் இங்க 2 இன்னிங்ஸ்லயும் 1 or 2 விக்கெட்ஸ் எடுக்கலாம். துஷாரா 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாரு. பவர் பிளே அண்ட் டெத் ஓவர்ஸ்ல பவுல் பண்றாரு. விக்கெட் டேக்கிங் பவுலர். ஃபர்ஸ்ட் 2 மேட்ச்லயும் விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. இந்த வென்யூல லண்டன் பிரீமியர் லீக்ல சூப்பரா பவுல் பண்ணிருக்காரு. பட் இன்டர்நேஷனல் T20ஸ்ல 3 இன்னிங்ஸ்ல 1 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. எக்கனாமி 10+ல இருக்கு. இங்க ஸ்ரீலங்கா பவுல் ஃபர்ஸ்ட் பண்ணா ரொம்ப குரூஷியலா இருக்கலாம். ஓவர்காஸ்ட் கண்டிஷன். ஸோ 2 இன்னிங்ஸ்லயும் விக்கெட்ஸ் எடுக்க சான்சஸ் அதிகம். பெனிரு பெர்னாண்டோ 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாரு. லாஸ்ட் மேட்ச்ல சூப்பரா பவுல் பண்ணி 3 விக்கெட்ஸ் கிட்ட எடுத்திருந்தாரு. இந்த வென்யூல சூப்பரா பவுல் பண்ணிருக்காரு. தென் இங்க ஓவர்காஸ்ட் கண்டிஷன் வேற. ஸோ விக்கெட்ஸ் எடுக்க முடியும். டீம்ல கன்சிடர் பண்ணுங்க. வாண்டர்ஸே 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாரு. ஃபர்ஸ்ட் மேட்ச்ல 1 விக்கெட் எடுத்திருந்தாரு. லாஸ்ட் மேட்ச்ல விக்கெட்ஸ் எடுக்கல. இந்த வென்யூல T20ஸ்ல ரெக்கார்ட்ஸ் பெருசா இல்ல. 2 மேட்ச் பவுல் பண்ணி விக்கெட்ஸ் எடுக்கல. பட் ஓடிஎஸ்ல நல்லா பவுல் பண்ணிருக்காரு. ரொம்ப கம்மி பர்சன்டேஜ் பீப்புள் தான் ட்ரை பண்ணிருக்காங்க. ரிஸ்கா வேணா டீம்ல கன்சிடர் பண்ணி பாருங்க. கொத்தா விக்கெட்ஸ் எடுக்கிற பவுலர். பட் ஓவராலா T20 ரெக்கார்ட்ஸ் அவ்வளோ கிரேட்டா இல்ல. பங்களாதேஷ் விக்கெட் கீப்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் லிட்டன் தாஸ் அண்ட் ஜாக்கர் அலி. லிட்டன் தாஸ் 1 டவுன்ல பேட்டிங் ஆடுவாரு. லாஸ்ட் மேட்ச்ல சூப்பரா ஆடி 76 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. ஃபார்முக்கு வந்திருக்காரு. ஃபார்ம் கண்டினியூ ஆகலாம். இந்த வென்யூல ரெக்கார்ட்ஸ் பெருசா இல்ல. 5 T20 மேட்சஸ்ல 94 ரன்ஸ் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அகேன்ஸ்ட் ஸ்ரீலங்கா 24 ஆவரேஜ்ல 220 ரன்ஸ் கிட்ட ஸ்கோர் பண்ணியிருக்காரு. டீசெண்டா ஆட முடியும். தென் கிளவ் ஒர்க்லையும் இங்க பாயிண்ட்ஸ் எடுக்க முடியும். ஜாக்கர் அலி பேட்டிங்ல ஆல்மோஸ்ட் 7th டவுன்ல ஆடுவாரு. பேட்டிங் சான்ஸ் கிடைச்சா டீசெண்டா ஆடக்கூடிய பிளேயர். அகேன்ஸ்ட் ஸ்ரீலங்கா 3 இன்னிங்ஸ்ல 74 ரன்ஸ் கிட்ட ஸ்கோர் பண்ணிருக்காரு. அதுல ஒரு 50 அடிச்சிருக்காரு. கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணி பாருங்க. ஹிருடோய் நம்பர் 4ல ஆடுவாரு. டீசென்ட் பிளேயர். 25-30 ரன்ஸ் ஆவரேஜா ஸ்கோர் பண்ணக்கூடிய பிளேயர். அகேன்ஸ்ட் ஸ்ரீலங்கா 6 இன்னிங்ஸ்ல 121 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணிருக்காரு. 24 ஆவரேஜ்ல. இந்த வென்யூல லண்டன் பிரீமியர் லீக்ல டீசெண்டா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. 20-24 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். டான்சித் ஹசன் டீசென்ட் பிளேயர். பட் இங்க 2 மேட்ச்லயும் ஃபெயிலியர். பேட்டிங் ஓபன் பண்ணுவாரு. அகேன்ஸ்ட் ஸ்ரீலங்கா 3 இன்னிங்ஸ்ல 24 ரன்ஸ் தான் ஸ்கோர் பண்ணிருக்காரு. இங்க ஓவர்காஸ்ட் கண்டிஷன் இனிஷியலா ஸ்ட்ரகிள் ஆகலாம். கிராண்ட் லீக்ல வேணா கன்சிடர் பண்ணுங்க. பர்வேஸ் ஹுசைன் பேட்டிங் ஓபன் பண்ணுவாரு. டீசென்ட் T20 பிளேயர். ஃபர்ஸ்ட் மேட்ச்ல டீசெண்டா ஆடி இருந்தாரு. T20ஸ்ல எப்பவும் டீசெண்டா ஆடக்கூடிய பிளேயர். பர்வேஸ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பெட்டர் பேட்டிங் ஆவரேஜ் வச்சிருக்காரு. பட் இங்க கொஞ்சம் ஓவர்காஸ்ட் கண்டிஷனா இருக்கும். இனிஷியலா ஸ்ட்ரகிள் ஆக சான்சஸ் அதிகம். கிராண்ட் லீக்ல கன்சிடர் பண்ணி பாருங்க. மகதி ஹசன் மிராஸ் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாரு. விக்கெட் டேக்கிங் பவுலர். மினிமம் 1 விக்கெட்டாவது எடுக்கக்கூடிய பவுலர். இங்க பிச்சில் கொஞ்சம் சப்போர்ட் கிடைக்கும். தென் டீசென்ட் பேட்டரும் கூட. 20-24 ரன்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். நம்பர் 5ல பேட்டிங் ஆடுவாரு. இந்த வென்யூல பவுலிங்ல 6 இன்னிங்ஸ்ல 1 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. பேட்டிங்லையும் ரெக்கார்ட்ஸ் பெருசா இல்ல. பட் இங்க பேட்டிங் அண்ட் பவுலிங் பண்றதால டீம்ல கன்சிடர் பண்ணணும். ரிஷாத் ஹுசைன் லெக் பிரேக் குக்லி பவுலர். 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாரு. லாஸ்ட் மேட்ச்ல சூப்பரா பவுல் பண்ணி 3 விக்கெட்ஸ் கிட்ட எடுத்திருந்தாரு. அகேன்ஸ்ட் ஸ்ரீலங்காவும் நல்லா பவுல் பண்ணிருக்காரு. 6 இன்னிங்ஸ்ல 10 விக்கெட்ஸ் கிட்ட எடுத்திருக்காரு. தென் டீசென்ட் பேட்டரும் கூட. பேட்டிங்ல ரொம்ப டவுன்ல ஆடுறாரு. பட் பேட்டிங் சான்ஸ் கிடைச்சா குயிக்கா 15-20 ரன்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். டீம்ல ட்ரை பண்ணுங்க.
இங்கே பவுலிங்கில் கண்டிப்பாக எஃபெக்டிவாக இருக்க முடியும். ஷமீம் ஹோசேன் பேட்டிங்கில் நம்பர் 6 ஆடுவார். லாஸ்ட் மேட்ச்சில் 48 ரன்ஸ் கிட்ட ஸ்கோர் பண்ணியிருந்தார். சூப்பராக ஆடி இருந்தார். இங்கே டாப் ஆர்டர் ஃபெயில் ஆகிட்டா 20-25 ரன்ஸ் மினிமம் ஸ்கோர் பண்ணலாம். தென் டீசன்ட் பவுலரும் கூட லாஸ்ட் மேட்ச்சில் பவுல் பண்ணலை. இங்கே சம்டைம் 1 or 2 overs பவுல் பண்ணலாம். விக்கெட் டேக்கிங் பவுலர் இல்லை. இங்கே பேட்டிங்கில் டாப் ஆர்டர் கொலாப்ஸ் ஆகிற மாதிரி டீம் ட்ரை பண்ணால் டீமில் கன்சிடர் பண்ணுங்க. முஸ்தாஃபிசூர் 4 over கம்ப்ளீட் பண்ணுவார். அந்த பழைய ஃபார்மில் இல்லை. மேக்ஸிமம் 1 விக்கெட்டு தான் எடுக்கிறாரு. பவர் பிளே அண்ட் டெத் ஓவர்ஸில் பவுல் பண்ணுறாரு. அகென்ஸ்ட் ஸ்ரீலங்கா டீசெண்டாக பவுல் பண்ணியிருக்காரு. 14 இன்னிங்ஸில் 18 விக்கெட்ஸ் கிட்ட எடுத்திருக்காரு. இந்த வென்யூவில் நல்லா பவுல் பண்ணியிருக்காரு. பங்களாதேஷ் பவுல் ஃபர்ஸ்ட் பண்ணால் இங்கே எஃபெக்டிவாக இருக்க முடியும். சைஃபுதீன் 4 over கம்ப்ளீட் பண்ணுவார். பவர் பிளே அண்ட் டெத் ஓவர்ஸில் பவுல் பண்ணுறாரு. லாஸ்ட் மேட்ச்சில் சூப்பராக பவுல் பண்ணி 2 விக்கெட்ஸ் கிட்ட எடுத்திருந்தாரு. அகென்ஸ்ட் ஸ்ரீலங்கா 7 இன்னிங்ஸில் 6 விக்கெட்ஸ் கிட்ட எடுத்திருக்காரு. பங்களாதேஷ் பவுல் ஃபர்ஸ்ட் பண்ணால் இங்கே எஃபெக்டிவாக இருக்க முடியும். பட் இங்கே கொஞ்சம் ஓவர்காஸ்ட் கண்டிஷன் ஆனதால் 2 இன்னிங்ஸ்லையும் இனிஷியலாக கொஞ்சம் சப்போர்ட் கிடைக்கும். நல்லா பவுல் பண்ணலாம். ஷொரிஃபுல் விக்கெட் டேக்கிங் பவுலர் 4 over கம்ப்ளீட் பண்ணுவார். லெஃப்ட் ஆர்ம் பேசர். லாஸ்ட் மேட்ச்சில் சூப்பராக பவுல் பண்ணி 2 விக்கெட்ஸ் கிட்ட எடுத்திருந்தாரு. எகென்ஸ்ட் ஸ்ரீலங்கா நல்லா பவுல் பண்ணியிருக்காரு. டீமில் கன்சிடர் பண்ணுங்க. விக்கெட் டேக்கிங் பவுலர். ரீசன்ட் T20 ஃபார்ம் சூப்பராக இருக்கு. டீம் பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பர்ஸில் குசால் மெண்டிஸ் அண்ட் லிட்டன் தாஸ். ஸ்ரீலங்கா பேட் ஃபர்ஸ்ட் பண்ணால் கிராண்ட் லீக்ல மெண்டிஸுக்கு பதிலாக பெரராவை ட்ரை பண்ணி பார்க்கலாம். பேட்டர்ஸில் பத்தும் நிசங்கா, கிரிடோய். ஆல்ரவுண்டர்ஸில் சரித் அசலங்கா, ஷானகா, மகதி ஹசன் அண்ட் ரிஷாத் ஹோசேன். ஷமீம் ஹோசனை கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். பவுலர்ஸில் தீக்ஷனா, துஷாரா, தென் ஷொரிஃபுல். ஸ்ரீலங்கா பவுல் ஃபர்ஸ்ட் பண்ணால் பெனரு ஃபெர்னாண்டோ குரூஷலாக இருக்கலாம். பங்களாதேஷ் பவுல் ஃபர்ஸ்ட் பண்ணால் ஷைஃபுதீனை கூட கன்சிடர் பண்ணலாம். தென் வாண்டர் சேவை கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணி பாருங்க. எப்போ வேணாலும் கொத்தா விக்கெட்ஸ் எடுக்கிற பவுலர். கிராண்ட் லீக்ல குசால் மெண்டிஸ் இல்லை நிசங்காக்கு பதிலாக பெரேராவை ட்ரை பண்ணலாம். ஸ்மால் லீக்ல கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு மகதி ஹசன், ரிஷாத் ஹோசேன், தென் சரித் அசலங்காவை ட்ரை பண்ணலாம். கிராண்ட் லீக்ல குசால் மெண்டிஸ், பத்தும் நிசங்கா, லிட்டன் தாஸ், தென் துஷாராவை ட்ரை பண்ணலாம். இந்த மேட்சுக்கு குசால் மெண்டிஸ் அண்ட் பத்தும் நிசங்கா கொஞ்சம் ரிஸ்கி ஆப்ஷன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. மேலும் இதே மாதிரி ஃபேண்டசி வீடியோஸுக்கு மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் ஃபேண்டசி சம்பந்தமான அப்டேட்ஸுக்கு கிரிக்கெட் பேசுவோம் டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணிக்கங்க. டெலிகிராம் சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. லாஸ்ட் மினிட்ஸில் டீம் அண்ட் அப்டேட்ஸ் டெலிகிராமில் கொடுக்கப்படும். மிக்க நன்றி.